சென்னை வாசிகள் சங்கம் இது வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். மெட்ராஸை வந்து நேட்டிவாக இருக்கவங்களுடைய அசோசியேஷன் இது 1852 சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்டிருக்கு. முக்கியமாக 2 பேர் பாருங்கள், பெஜுலா லட்சுமி நரசு, சீனிவாசனார். இவங்க மட்டும் இல்லை, அவர்களை சேர்ந்தவர்களும் சேர்ந்து தான் இந்த சென்னை வாசிகள் சங்கத்தை நிறுவி இருக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொதுமக்கள் இருக்காங்களா, அந்த பொதுமக்களினுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத வந்து அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த இடத்துல இதனுடைய நோக்கம். பொதுமக்களினுடைய தேவை என்னங்கிறத அரசின் கவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த சென்னை வாசிகள் சங்கத்தினுடைய முக்கியமான நோக்கம். இந்த சென்னை வாசிகள் சங்கத்தில் அதிகமான எண்ணிக்கையில் அங்கம் வகித்தவர்கள் யார் அப்படின்னா, வணிகர்களே அதிகமாக சென்னை வாசிகள் சங்கத்தில் அங்கம் வகித்தார்கள். இப்போ இதனுடைய உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த உறுப்பினர்களின் நலன்களை முன்னெடுப்பது. அது மட்டும் இல்லை, சென்னை வாசிகள் சங்கம் வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது. இது வந்து முக்கியமாக சொல்லப்படுது. இப்போது கிறித்துவ சமயப்பரப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு அரசு வந்து ஆதரவு அளிச்சுது. ஆனால் அதை அப்படியே ஆப்போஸ் பண்ணி அதை அப்படியே எதிர்க்குது இந்த சென்னை வாசிகள் சங்கம்னு சொல்கிறாங்க. சென்னை வாசிகள் சங்கம் நடத்திய ஒரு சாதனைன்னு சொல்லலாம். என்னன்னா, ஒரு போராட்டம் நடத்திருக்கு. வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகளுக்காக சென்னை வாசிகள் சங்கம் ஒரு போராட்டத்தை நடத்திருக்கு. அந்த விவசாயிகள் வந்து சித்திரவதைப்படுத்தப்படுறாங்க. யாரால அப்படின்னு கேட்டால், வருவாய்த்துறை அதிகாரிகளால் சித்திரவதைப்படுத்தப்படுறாங்க. அதற்காக ஒரு போராட்டத்தை நடத்துது. சரிங்களா? இப்போது இந்த போராட்டத்தின் விளைவு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், டார்ச்சர் கமிஷன், அதாவது சித்திரவதை ஆணையம் ஒன்று நிறுவப்பட்டது. இந்த சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டது யாருடைய முயற்சின்னு கேட்டால், சென்னை வாசிகள் சங்கத்தினுடைய முயற்சினே நம்ம சொல்லலாம். இதன் மூலிமா இந்த டார்ச்சர் ஆக்ட், சித்திரவதை சட்டம் வந்து ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த சென்னை வாசிகள் சங்கம் 1862க்கு பின்னாடி செயலிழந்து போணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1852 ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 வருஷம் தான் வந்து ஆக்டிவாக இருந்திருக்குது. 62 காணாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. தேசியவாத பத்திரிகைகளுடைய தொடக்கம் எங்கன்னு பார்ப்போம். தெரியுங்களா? இப்போது தி இந்து ரொம்ப ஃபேமஸான பத்திரிகை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். தி இந்து 1878 இது தொடங்கினாங்கன்னு தெரியும். தொடங்கினது யார்? ஜி சுப்பிரமணியம், எம் வீர ராகவாச்சாரி மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் 4 அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பத்திரிக்கை தொடங்குறதுக்கு முன்னாடி வருஷம் பாருங்கள், 1877 ஒரு செய்தி பாருங்கள். அதை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வாங்க. டி முத்துசாமி இருக்கிறார் இல்லையா, டி முத்துசாமி யாருன்னு கேட்குறீங்களா? சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் இந்திய நீதிபதி. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான் நீதிபதியாக இருந்தான். இங்கே வந்து ஒரு இந்தியர் வந்து நீதிபதியா சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல்ல வர்றாருன்னா அவர் டி முத்துசாமி தான். அதனால் முத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஒரு இந்தியர் வந்து நீதிபதியாக பணியமர்த்தப்பட்டதை பார்த்து சென்னையைச் சேர்ந்த அனைத்து பத்திரிகைகளும் விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சுது. இந்த எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து பத்திரிகையும் யாருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐரோப்பியர்களால் நடத்தப்பட்டது அப்படின்னு நமக்கு நல்லா அன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க பார்த்தியா, அந்த இளைஞர்கள் எல்லாருமே வந்து உணர்ந்தாங்க. அப்போது ஐரோப்பிய பத்திரிகையில் தான் ஒரு இந்தியன் வந்து நீதிபதியாக வந்ததை பார்த்து பொறாமப்பட்டு சொல்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க அன்றைக்கி படித்த இளைஞர்கள். சரி, இந்தியரினுடைய எண்ணங்களை எல்லாம் வெளிப்படுத்தணும் அப்படின்னாக்கா, அப்போ இந்தியன் சார்பில் ஒரு பத்திரிகை நமக்கு வேணுமா இல்லையா? வேண்டும். அப்படி தாங்க இந்த ஜி சுப்பிரமணியமும் வீர ராகவாச்சாரியும் அவங்களுடைய 4 நண்பர்களும் சேர்ந்து தான் தி இந்துங்கிற பத்திரிகையை அடுத்த வருஷம் 1878 தோற்றுவிச்சாங்க. இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டி முத்துசாமி முதல் இந்திய தலைமை நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஜி சுப்பிரமணியம் தி இந்து இதழ் ஃபவுண்டர். சரி, ஜி சுப்பிரமணியமே தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கினார். அது தெரியுமா? அதுதான் சுதேசி மித்திரன். இது வந்து 1891 வந்து தொடங்கினார். இது வந்து ஃபஸ்ட்டு பருவ இதழாக வந்துச்சு. அது எப்போது நாளிதழாக வர ஆரம்பிச்சது அப்படின்னா 1899 நாளிதழாக மாறியது. ஏன்னா 91 வந்து சுதேசி மித்திரன் வந்து பருவ இதழாக வந்து, அதே சுதேசி மித்திரன் 1899 நாளிதழாக மாறியதுன்னு சொல்கிறாங்க. இந்த சுதேசி மித்திரன், தி இந்து, இந்த மாதிரி இதழ்கள்லாம் ஜி சுப்பிரமணியம்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். இவர் வந்து மிகப்பெரிய உதாரணமாக இருந்தார். மற்ற உள்நாட்டு பத்திரிகைகள்லாம் தொடங்கப்படுவதற்கு ஊக்கமளித்தார்னு நமக்கு நல்லா தெரியுது. இதில் மற்ற பத்திரிகைகள் என்னன்னு பார்ப்போமா? அந்த நேரத்தில் இந்தியன் பேட்ரியாட் இருக்குது, அதேபோல் சவுத் இந்தியன் மெயில் அப்படின்னு ஒன்று, மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று, தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா அப்படிங்கிற பத்திரிகைகள்லாம் தொடங்குவதற்கு ஊக்கமளித்ததுன்னு சொல்கிறாங்க. சென்னை மகாஜன சபை முன்ன பார்த்தீங்க, சென்னை வாசிகள் சங்கம் 1852 பார்த்தீங்க. இது வந்து சென்னை மகாஜன சபை. இந்த மகாஜன சபை எடுத்துக்கிட்டால் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து
1885 தோற்றுவிக்கப்பட்டது இந்திய தேசிய காங்கிரஸ். அதுக்கு முதல் வருஷம்தான் இந்த மகாஜன சபை 1884 மே 16 தொடங்கப்பட்டது. இதில் தெளிவாயிடுங்க. இது தென்னிந்தியாவிலேயே தெளிவான ஒரு தேசிய நோக்கத்தோட துவங்கப்பட்ட ஒரு தொடக்க கால அமைப்புன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த அமைப்பு காங்கிரஸுக்கே வழிகாட்டியாக இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. அதனால் இது தெளிவான ஒரு அமைப்புன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த மகாஜன சபையை தோற்றுவிச்சவங்க யார், அந்த மகான்களை பற்றி பார்ப்போமா? எம் வீரராகவாச்சாரி, அந்த ஜி சுப்பிரமணிய ஐயர் கூட தி இந்துவை தோற்றுவிச்சார் இல்லையா, அவர் இங்கே வராரு. அதே போல் பி அனந்தா சார்லு, பி ரங்கையா இங்கே வராங்க பாருங்க. இந்த 3 பேரும் மட்டும் இல்லாமல் இன்னும் சிலராலும் இந்த மகாஜன சபை அமைப்பு நிறுவப்பட்டது. இந்த மகாஜன சபையினுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் பி ரங்கையா. அடுத்தது செயலாளராக யார் வந்தானா, சார்லு, அதாவது அனந்தா சார்லு செயலாளராக இருந்தார்னு சொல்கிறாங்க. சரி, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி தான் சொல்கிறாங்க. அப்போ கூடி தனிப்பட்ட விவாதம் செய்வாங்க. அதே போல் அரை கூட்டங்களை நடத்துகிறாங்க. கூட்டம் நடத்தி அதனுடைய பொது பிரச்சனையை விவாதிக்கிறாங்க. இதே கான்செப்டை தான் காங்கிரஸ் பின்னாடி டிசம்பரில் கூட்டிச்சு அந்த பொது பிரச்சனையை விவாதிச்சுது. இதுதான் அதுக்கு முன்னோடி இந்த மகாஜன சபை தான், தெரிஞ்சுக்கங்க. இப்போது இந்த காங்கிரஸினுடைய கோரிக்கைகள் நீங்கள் படிச்சிருந்துருப்பீங்க. இந்த கோரிக்கையெல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா, இந்த மகாஜன சபையில் இருந்த கோரிக்கையை தான் காங்கிரஸ் சுட்டு வச்சுருந்தாங்க. இவ்வளோதான் விஷயம். இங்கிலாந்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரே சமயத்தில் அந்த குடிமைப்பணி தேர்வு நடத்தணும், ஒரு பாயிண்ட். அடுத்தது லண்டனில் இருக்கிற இந்திய கவுன்சிலை மூடணும், 2வது பாயிண்ட். அடுத்தது வரிகளை குறைக்கணும், இது பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இராணுவ குடியில் நிர்வாக செலவை குறைக்கணும், இதெல்லாம் சொல்லியிருந்தாங்களா இந்திய தேசிய காங்கிரஸில், படிச்சிங்களா? இந்த பாயிண்ட்லாம் எங்கே இருந்தது? மகாஜன சபையில் இருந்த கோரிக்கையை தான் காங்கிரஸ் சுட்டு வச்சிருக்கு. மிதவாத கூட்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது சென்னை மகாஜன சபை எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் கூட்டம் கூட்டும்னு நமக்கு நல்லா தெரியும். அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடியே பல கூட்டங்களில் இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்த தலைவர்கள் அப்பயே கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறாங்க பாருங்கள். 1884 டிசம்பரில் அடையாறுங்கிற இடத்துல பிரம்மஞான சபையில் ஒரு கூட்டம் கூட்டினாங்க. எப்படி? 1884 டிசம்பரில் அடையாறுங்கிற இடத்துல பிரம்மஞான சபையில் கூட்டத்தை கூட்டுறாங்க. அதில் தாதாபாய் நவ்ருஜி, தலாங்கு, கேடி தலாங்கு, சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்களும் அதே சமயம் சென்னை மகாஜன சபையினுடைய உறுப்பினராக இருக்காங்க இல்லையா, இந்த ஜி சுப்பிரமணியமாக இருக்கட்டும், பி ரங்கையாவாக இருக்கட்டும், பி அனந்தா சார்லுவாக இருக்கட்டும், இவங்களும் எல்லாருமே கலந்துக்கிட்ட ஒரு கூட்டம் தான் அந்த மிதவாத கூட்டம்னு சொல்லி 1884 டிசம்பர் அடையாறில் நடந்த கூட்டத்தை சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருந்த தொடக்க கால மிதவாத தேசியவாதிகளை பற்றி பார்ப்போம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பி சிவசாமி, கிருஷ்ணசாமி, எஸ் சுப்பிரமணியனார், வெங்கட்ராமனார், நடேசன், மாதவராவ், சீனிவாசனார், இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் கூட்டம் பம்பாயில் நடைபெற்றது, நல்லா தெரியும். 1885 இது நடக்குது. WC பானர்ஜி அதில் முக்கியமாக தலைமை தாங்கினார், தெரியும். இதில் பிரேவ் 72ன்னு சொல்லிட்டு 72 பிரதிநிதிகள் இருந்தாங்க. அதில் 22 பிரதிநிதிகள் சென்னையை சேர்ந்தவங்கன்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ 2வது காங்கிரஸ் மாநாடு எங்கே நடந்தது? கொல்கத்தாவில் நடந்தது. அடுத்த வருடம் 1886 நடந்தது. கொல்கத்தாவில் தாதாபாய் நவ்ருஜி தலைமையில் நடைபெற்றது. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது 3வது மாநாடு தான் நமக்கு தாங்க. இந்த 3வது மாநாடு எல்லாம் நாமத்தை போட்டுருவாங்க. பத்ருதீன் தயாப்ஜி தலைமையில் சென்னையில் குறிப்பாக நடக்குது. சென்னையில் எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டால் 1000 விளக்கு என்று சொல்கிறோம் இல்லையா, அழைக்கப்படுகிற அந்த மக்கீஸ் தோட்டம், சரியா? மங்குனி அமைச்சர்ன்ற மாதிரி இந்த மக்கீஸ் தோட்டத்தில் இந்த 3வது மாநாடு இந்திய தேசிய காங்கிரஸ் பத்ருதீன் தயாப்ஜி தலைமையில் 1887 நடந்திருக்குது. இந்த 3வது மாநாட்டில் தான் கலந்து கொண்டவங்க யார்? சென்னையில். அதை தான் சொல்கிறாங்க. 607 பேர் கலந்து கொண்டாங்க. அதில் 362 பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அன்றைய சென்னை மாகாணத்தில் இருந்துச்சுன்னு தெரியுது. அதாவது சென்னை மாகாணங்கிறது நாட் ஒன்லி தமிழ்நாடு மட்டும் கிடையாது. அதில் ஆந்திர பிரதேசத்தினுடைய பெரும்பான்மையான பகுதி சென்னை மாகாணத்தில் இருந்துச்சு, நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லை, கர்நாடகாவுடைய சில பகுதி, அதேபோல் கேரளாவுடைய சில பகுதி, ஒடிசாவுடைய சில பகுதியும் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். அப்போ ஆந்திர பிரதேசத்தினுடைய பெரும்பகுதின்னு சொல்கிறீங்கல்ல, அது எதுன்னு கேட்டால் என்ன பண்ணும்? கடற்கரை மாவட்டங்கள். ஆந்திர பிரதேசத்தினுடைய கடற்கரை மாவட்டங்கள், குறிப்பாக ராயலசீமா, ஆந்திராவுடைய ராயலசீமா சென்னையில் தான்
மாகாணத்தில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த பகுதின்னு கேட்டால் பெங்களூரு, பெல்லாரி இந்த ரெண்டுமே சென்னை மாகாணத்தில் இருந்திருக்கு. தெற்கு கனரான்னு சொல்லக்கூடிய அந்த கர்நாடகாவுடைய பகுதியும் சென்னை மாகாணத்தில் இருந்திருக்கு. கேரளான்னு எடுத்துக்கிட்டால் மலபார், சிம்பிளாக முடிச்சிடலாம், மலபார் வந்து சென்னை மாகாணத்தில் இருந்துச்சு. ஒடிசாவில் கஞ்சம்ங்கிற பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த கஞ்சம் வந்து இந்த சென்னை மாகாணத்தில் தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க.